அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். உளுந்து இல்லாத ஒரு ஹெல்த்தான அரிசி மாவு வச்சு நான் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் போண்டா தாங்க செய்ய போகிறேன். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு 150 கிராம் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். சாப்பாட்டு அரிசி தாங்க நான் எடுத்துருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி 2-3 தண்ணி ஊற்றி அலசி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 3 மணி நேரம் நான் இதை ஊற வச்சுட்டு போகிறேங்க. கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் நான் பார்க்க போகிறேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி அதிகம் காட்டிடாதீங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை ரொம்ப நைஸாக இல்லாத ரொம்ப குறகுறன்னு இல்லாத நம்ம இந்த மாவை அரைச்சி எடுத்து வந்துடலாம். நீங்கள் உளுந்து இல்லைன்னா பரவாயில்லைங்க. இதை உடனே நீங்கள் வீட்டில் இருக்க அரிசி வச்சு நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். பாருங்கள், கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் உங்களுக்கு போண்டா போடுறதுக்கு சரியாக நமக்கு வராது. லைட்டாக கொஞ்சம் குறன்னு இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இதை எடுத்து எல்லாத்தையும் நான் ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு சட்னியோடு செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் மொத்தமாக அரிசி ஒரு 200 கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நீங்கள் அதோடு சேர்த்தாலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம அந்த அரிசி மாவோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 கப்பு ஃபுல்லாக நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். காரம் கூடுதலாக குறைச்சலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோடைய மல்லி கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு ஒரு 1 ஸ்பூன் இருக்கும் நான் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கையாலேயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு சாஃப்டாகவும் அப்படியே கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நம்ம சாப்பிடும்போது பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும் நமக்கு போண்டா போடுறதுக்கு. பாருங்கள், எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கையாலே எடுத்து போண்டா சைஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா நமக்கு வெந்து வந்துடுங்க. எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போடும்போது நமக்கு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே போட்டு முடிச்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க. அதே சமயம் கருக விட்டுறாதான் நல்லா பொன்னிறமாகவும் பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டீயோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இங்கே உளுந்து போண்டாவே உங்களுக்கு தோற்றுரும், அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதே சமயம் இந்த போண்டா கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெயும் இழுக்காதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறேங்க. உளுந்து இல்லையா, கவலையே விடுங்க. நீங்கள் அரிசியை வச்சு நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையுமே நான் எடுத்துகிறேன். இதேமாதிரி இருக்கிற பேட்ச் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ஈவினிங் டைமில் ஒரு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நான் இதை ரெடி பண்ணிட்டேங்க. இதை ஒரு காஃபியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தூரம் ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. பாருங்கள், கையில் எடுக்கும்போது அப்படியே கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காத அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி போண்டா நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.